வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. வட கொரியா, தென் கொரியா வரலாற்று போரின் தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே பிளந்த தீபகற்பம். போரின் பின் கொரியா. போர் நின்றது, ஆனால் அது விட்டு சென்ற காயங்கள் தீர்ந்தபாடில்லை. 1953 பின் கொரியா அமைதியை பெறவில்லை, அது பிளவையே பெற்றது. ஒரு கோடு, ஒரு காயம். DMZ டீமிலிட்டரைஸ்டு ஜோன் பெயரில் அமைதி, உண்மையில் கம்பி வேலி, கன்னி வெடிகள், ஆயுதம் அடைந்த காவல். 38வது கோடு, வரைபடத்தில் ஒரு கோடு, மக்களின் வாழ்க்கையில் ஒரு ஆழமான கேடு. வடக்கு மூடப்பட்ட உலகம். வடகொரியா போருக்கு பின் முழுமையான கம்யூனிச ஆட்சி. கிம் இல் சங் தலைமையில் ஒரே குடும்ப அதிகாரம், இராணுவமே மையம். உலகத்திலிருந்து மெல்ல மெல்ல தன்னை மூடிக்கொண்டது. தகவல் கட்டுப்பாடு, வெளிநாட்டு தொடர்பு இல்லை, அரசே உண்மை. தெற்கு காயத்திலிருந்து எழுச்சி. தென்கொரியா ஆரம்பத்தில் வறுமை, அரசியல் குழப்பம், இராணுவ ஆட்சிகள். ஆனால் காலம் செல்ல செல்ல தொழில்மயமாக்கல், கல்வி வளர்ச்சி, உலக சந்தை இணைப்பு. ஒரு சிதைந்த நாடு மெல்ல மெல்ல உலக சக்தியாக மாறியது. ஒரே மக்கள், இரு மாதிரியான வாழ்க்கைகள். போருக்கு பின் குடும்பங்கள் பிரிந்தன. சகோதரர்கள் எதிர் நாடுகளில். சந்திப்புகள் இல்லை, தொடர்புகள் இல்லை. பலர் தங்கள் வாழ்க்கையின் மீதியை காத்திருந்தே கழித்தார்கள். போரின் மறைமுக தாக்கம். கொரியா போர் 1953 முடிந்தது எனச் சொன்னாலும் அதன் தாக்கம் அரசியல் பதற்றம், ஆயுத போட்டி, உலக பனிப்போர் தீவிரம். கொரியா இன்னும் உலக அரசியலின் முன்னணியில். DMZ அமைதியின் முரண்பாடு. டீமிலிட்டரைஸ்டு ஜோன், அங்கே மனிதர்கள் குறைவு, இயற்கை வளம் அதிகம், விலங்குகள் சுதந்திரமாக வாழ்கின்றன, மனிதர்கள் பயத்துடன் நோக்குகின்றார்கள். அமைதி மனிதனுக்கு இல்லை, இயற்கைக்கு மட்டுமே. நினைவுகள் மறக்க முடியாதது. கொரிய போரின் நினைவுகள் நினைவு சின்னங்களில், வீரர் கல்லறைகளில், முதியோரின் கதைகளில். இந்த போர் ஒரு தலைமுறையை முழுவதும் மாற்றியது. உலகத்திற்கான பாடம். கொரிய போர் ஒரு எச்சரிக்கை. தற்காலிக கோடுகள் நிரந்தர காயங்களாகும். பெரிய சக்திகளின் சண்டை சிறிய நாடுகளை நசுக்கிவிடும். அமைதி பேனாவால் வரையப்பட்டால் அது இரத்தத்தால் எழுதப்படும். இன்றைய கொரியா இன்றும் தொழில்நுட்பத்தில் தென்கொரியா, ஆயுதத்தில் வடகொரியா, நம்பிக்கையில் உலகம். ஒரே தீபகற்பம், இரு எதிர்காலங்கள். நிறைவாக 1953 போர் நின்றது, ஆனால் கொரியா ஒன்றாக மாறவில்லை. பிளந்த தீபகற்பம், ஒரு போரின் முடிவில்லாத பாதிப்பு. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர்